என்னாலும் துதியும் உம்மை அன்றி யாரை பாடுவேன். நன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கே உதவி எனக்களித்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கே உதவி எனக்களித்தேன். இசை கெட்டென்றும் தீவிரம் என்னை சாப்பிடுகிறேன். இசை கெட்டென்றும் அலைந்திடாமல் தீவிரம் என்னை தாங்குகிறேன். பாதம் பணிந்தே என்னாலும் புதியே உம்மை அன்றே யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நம்மை ஒரு நிமிஷம் தாழ்த்தி தேவன் நம்மை மட்டும் ஆசீர்வதித்து வழி நடத்தி இந்த விசேஷமான இந்த நல்ல வெள்ளிக்கிழமையிலே தேவன் நமக்காக மரித்ததை இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஜனங்களும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் இயேசு எதற்காக இந்த பூமியிலே வந்தார் என்று நாமும் இந்த நேரத்திலும் கூட அவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை சுமக்கவே அவர் வந்தார். நாம் அவருடைய மகனாக மகளாக இந்த பூமியிலே அவரை போல நாம் மாறும்படியாக, அவரை போல பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி ஆக நாம் வாழத்தக்கதாக நாம் இந்த பூமியிலே அவருடைய நாம மகிமைக்கென்று அவர் ஒருவரையே ஆராதிக்கவும், அவர் ஒருவரையே கனப்படுத்தவும், அவருக்கே நாம் மகிமை செலுத்தவும், அவரையே நாம் தஞ்சம் என்று வரவும், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், தயவு, கிருபை அது என்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. அந்த மாறாத தேவன் நம்மையும் இந்த பூமியிலே மறவாதவராக இருக்கிறார். அந்த மறவாத தேவனை, அந்த நன்றியுள்ள தேவனை, உண்மையுள்ள தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை நம்முடைய வாய்களை திறந்து அவருக்கு ஒரு விஷயம் நன்றி சொல்லி கர்த்தருடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். சோதரிக்கிறோம், 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 சோதரம். உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் துதிக்கப்படத்தக்கவர், நீர் சோதரிக்கப்படத்தக்கவர், நீர் மகிமையின் தேவன், நீர் மாறாதவர். அப்பா, உங்களுடைய அன்பு பெரியது, உங்களுடைய இரக்கம் பெரியது, உங்களுடைய தயவு பெரியது, உங்களுடைய கிருபை பெரியதப்பா. நீர் மாறாதவராய் இருக்கிறீர், மகிமையின் தேவனாய் இருக்கிறீர், பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறீர். உன்னதமான தேவனே, நீர் எங்களுக்காக அந்த உன்னதத்தை விட்டு இறங்கி இந்த பூமியிலே பாவியான எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்கத்தக்கதாக உடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீரப்பா. உடைய ரத்தத்திலே ஆண்டவரே கத்தாவே மீட்புண்டு கத்தாவே. அந்த ரத்தத்திலே பாவ மன்னிப்பு உண்டு கத்தாவே. அந்த ரத்தம் எங்களுடைய பாவத்தை அது சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொன்னீரப்பா. அற்பர்களும் குப்பைகளும் தூசிகளுமான எங்களுக்காக நீர் மரித்த தேவனப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி கத்தாவே இந்த நல்ல வேளையிலே உடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கும். தேவ இறக்கம், தேவ தயவு உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும். நீரே மகிமைப்படும். உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படும். நாங்கள் வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசி எங்களை நீர் எந்த நோக்கத்திற்காய் நீர் இந்த பூமியிலிருந்து பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து அந்த நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் அந்த உண்மையுள்ள தேவனாகி உமக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ உம்முடைய வருகையிலே காணப்பட இந்த பூமியிலே சாட்சியா இருக்க, உண்மையா இருக்க, பிரியமாய் நடந்து கொள்ள, உண்மையிலே அன்பு செலுத்த தேவ இறக்கம் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும். இந்த வேலையும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பெயர் பெற நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஒவ்வொருவரும் இன்னும் தேடவும் உம்முடைய ஆண்டவரை பிரியமாய் நடந்து கொள்ள கிறிஸ்துவனுடைய அன்பை ருசி பார்க்க முடியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லத்தக்கதா அந்த அன்பை ருசிக்க கர்த்தர் இரக்கம் பாரா. தொடர்ந்து உடைய கரம் எங்களை ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் எழுந்து நின்று ஒரு வேத வசனத்தை வாசித்து கர்த்தருடைய கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுப்போம். ஒன்று பேதுரு 4ஆம் அதிகாரம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம்
1 7 வசனங்கள் வரை வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 7 வரை வாசிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தெரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்போம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாடு செய்வது வெறிகொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அந்த துர்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷருக்கு முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். வாசித்த வார்த்தையிலே ஒரு நிமிஷம் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஆண்டவரே, இந்த பூமியில என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எங்களை சுற்றி இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாங்களும் எப்படிப்பட்டதான பிற ஜாதிகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எங்களுக்கு உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் இந்த நேரத்திலே நீர் பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதிலே சொல்லப்பட்ட காரியங்களை நீர் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே வந்து நீர் மரித்தீர் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்தோம். நாங்கள் இனி இந்த பூமியில எப்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஜெபம் பண்ணதிலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னீரப்பா. நாங்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோமா என்று ஒரு நிமிஷம் எங்களை நாங்களே நிதானிக்க இந்த நேரத்திலே வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிற அடியானை மறைத்து மூடி பேசும், கேட்கிற செவிகளை இருதயத்தை மிருத்த சேதம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் மறுபடியுமாக இந்த நல்ல நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நாம் வந்து நிற்கத்தக்கதாக தேவனை நாம் கனப்படுத்த மகிமைப்படுத்த தேவ அன்பு, தேவ இரக்கம், தேவ தயவு நமக்கு கர்த்தர் கொடுத்தபடியினாலே இந்த நல்ல நேரத்திலும் அவரை ஒரு நிமிஷம் நாம் நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் இப்பொழுது வாசித்த இந்த வார்த்தையிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் இங்கே பாருங்கள். ஆண்டவர் நமக்காக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால், நமக்காக மாம்சத்திலே அப்ப அவர் என்ன பாடுபட்டார்? இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, அவரு இந்த பூமியில ஒரு 3 வருஷம் இருந்தாரு, 33 வருஷத்துல 30 வருஷம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாரு, ஒரு 3 வருடம் தான் இருந்தாரு, அநேக பிரசங்கங்களை பண்ணினாரு, எல்லா கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் போயிட்டு வந்தாரு. பிறகு என்ன பாடுபட்டார்? பாருங்க, ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அவர் அந்த சிலுவையிலே பட்ட பாடுகளை, அந்த சிலுவையிலே அவர் எவ்விதமாக தன்னை அங்கே அந்த ஜனங்களுக்கு முன்பாக அவர் பாருங்க, அவர் நேசித்த அந்த சீஷர்கள் கூட அவரை சுற்றி இல்லை. அவர் ஒரு தனி மனிதனாக சிறைபிடிக்கப்பட்டு போனார். சீஷர்களும் ஓடிவிட்டார்கள். நமக்கு தெரியும், சீஷர்களும் ஓடிட்டாங்க, அங்க யாருமே இல்லை. ஆனா இங்க நீங்க இயேசுவை பார்க்கிறப்போ பாருங்க, அங்கே நீங்க வாசித்தீர்களானால் மத்தேயு 27 வாசிங்க. மத்தேயு 27 இருந்து நான் சொல்லும் வசனம் வரைக்கும் வாசிங்க. 30 வரை வாசிக்கலாம். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய்
போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். போதும். இங்க நீங்க பார்த்திருக்கலாம்னால் மத்தேயு 26 அங்கே இயேசுவை 57 நீங்க வாசித்தீங்கன்னா இயேசுவை பிடித்தவர்கள் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடத்திலே முதலாவது கூட்டிக் கொண்டு போறாங்க. பிரதான ஆசாரியனாகிய காய்பா இடத்திலே. ஏனென்றால் அன்றைக்கு ஒரு யூதர்கள் பிடிக்கப்படுவார்கள் என்றால் அவர்கள் என்ன காரணத்துக்கு பிடிக்கப்படுறாங்க, என்ன தவறு செய்தார் என்று அன்றைக்கு இருக்கிற அந்த பிரதான ஆசாரியர்கள் என்பது இன்றைக்கு இருக்கிற ஒரு சபை போதகரை போல அல்லது அந்த சபை பிள்ளைகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு வர்றாங்க. அப்ப கொண்டு வந்து அவரிடத்துல அங்கே நீங்க பார்த்தீர்கள் அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருக்கிறப்போ பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசிரியருடைய அந்த அறைக்கிலே வந்து அவருக்கு என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ என்று அந்த முடிவை பார்க்கும்படி அவன் அங்கே தூரத்தில் உட்கார்ந்து சேவகர்களோடு கூட உட்கார்ந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ இந்த பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி பொய் சாட்சிகளை தேடுகிறார்கள். இயேசுவை கொலை செய்யும்படி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு நம்முடைய தேசத்திலும் அது எல்லா இடங்களிலேயும் பொய் சாட்சிகளை வேண்டும் என்று பொய்யை சொல்லி அது எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அவரை சிக்க வைப்பதற்கு தான் இருப்பாங்க. இன்றைக்கு இது இயேசு கிறிஸ்துவுக்கு நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அடுத்தது நீங்க பாருங்க, அவர்கள் சொன்ன பொய் அது ஒவ்வொருவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்தார்கள். கடைசியிலே 2 60ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவரும் அகப்படவில்லை, அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும். பாருங்க, அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்றாங்க. அநேகர் வந்து பொய் சொல்றாங்க, சொல்லியும் அந்த சாட்சி ஒவ்வொருவில்லை. கடைசியில 2 பேர் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடுவோம், 3 நாளைக்குள்ள அதை கட்டுவோம் என்று சொல்லும் பொழுது அங்கே பிரதான ஆசாரியர் அவரை நோக்கி கேட்கிறார், இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறது நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றார். இயேசுவோ பேசாமல் இருந்தார். இயேசுவோ இன்னைக்கு நீங்க பிரஜாதிகளும் உங்களை பரியாசம் கேலியும் பண்ணும் பொழுது நீங்கள் பேசாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம். ஏனென்றால் உங்களை எப்படியாகிலும் நீங்கள் பேசுகிற காரியங்கள், நீங்க உங்களுடைய சிந்தைகளை கவனத்தை திசை திருப்ப பிசாசானவன் என்ன வேண்டுமானாலும் செய்வோம். அடுத்தது பாருங்க, அப்ப பிரதான ஆசிரியர் அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா என்று சொல்லும்படி யாரின் மேல சாட்சி கேட்கிறாங்க? வாசிங்க. ஜீவனுள்ள தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்று சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீர் சொன்னபடிதான். நீர் அப்படின்னு என்னது? நீ கிறிஸ்து என்று சொல்றையே, நீ சொல்றபடிதானப்பா. அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். நான் எங்க போய் உட்கார போறேன்? செல்வ வரவல்லவர் எங்க இருக்கார் அங்க போய் நான் உட்கார்றேன். நான் தான் அந்த சர்வ வல்லவர், நான் தான் அந்த. ஏனென்றால் கிறிஸ்து என்றால் என்ன? மேசியா. இந்த மேசியா யாரு? வாசிங்க. அங்கே நீங்க வாசிக்கிறப்போ மீகா 5:1 எடுத்து வாசிக்கும். சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். மீகா 5:1.
எடுத்து ஒரு சீக்கிரம் வாசிக்கலாம். சேனைகளுடைய நகரமே, ஆ. இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதி. பாருங்க, யாருடைய நியாயாதிபதி? இஸ்ரவேலுடைய நியாயாதிபதி. இஸ்ரவேலுடைய தேவன் தான் நியாயாதிபதி. அப்ப அந்த நியாயாதிபதி என்ன செய்யப்படுவாராமா? கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள். அடிச்சாங்களான்னு பாருங்க, நீங்க வாசிங்க. 30ஆம் வசனத்தை வாசிங்க, 27, 30 வாசிங்க. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவர் மேல் துப்பி நினைச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய மகா தேவன் அவர். அவர் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் அங்க நின்றுட்டு இருக்காரு. அவருடைய முகத்துல காரி துப்புறாங்க. அவருடைய முகத்திலே இதுதான் பட்ட பாடுகள். முகத்துல காரி துப்புறது மட்டுமல்ல, அங்கே அவருக்கு நீங்க வாசித்தீங்கன்னா பாருங்க, 28ஆம் வசனத்துல அவருடைய வஸ்திரத்தை கலற்றி அவருடைய துணியை பூரா உருகிட்டு மேல வெறும் ஒரே ஒரு சிவப்பு அங்கியை அணிவிக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு அங்கியும் எடுத்துட்டு மறுபடியும் அவருடைய துணியவே போட்டு கொடுக்குறாங்க. ஏன் அந்த சிவப்பு அங்கிய அணிவிச்சாங்கன்னா, அவர்கள் செய்கிற அந்த தவறு அங்க என்ன நடக்க போகுது? அவருடைய சரீரத்துல மிக கடுமையான ரத்தம் வடிய போகுது. அவருடைய சரீரத்துல மிக கடுமையான ரத்தம் வடிய போகுது. அதனாலதான் அவருக்கு இந்த சிகப்பங்கியை உடுத்துறாங்க. ரத்தமும் சிவப்பு, அந்த துணியும் சிவப்புங்கிறப்ப அந்த ரத்தம் வெளியில சீக்கிரம் தெரியாது. அங்க என்ன பண்ணாங்க பாருங்க, அவருக்கு மேலங்கியை உடுத்தி சிவப்பங்கியை உடுத்தி முள்களிலே ஒரு முடியை அவர் சிரசின் மேல் வைத்து, அந்த முள்ள நீங்க வேணாலும் போய் பாருங்க இன்டர்நெட்ல, ஒவ்வொரு முள்ளும் குறைந்தது 6 இன்ச்சு 7 இன்ச்சு வரும். அப்படியே ஒரு கொடி மாதிரி இருக்கும். இந்த நீங்க வேலி கம்பி எப்படி இருக்கு, இந்த இதெல்லாம் கட்டுவாங்க, முள்ளுக்கம்பி கட்டுற மாதிரி, அது அவ்வளவு, அது 1/2 இன்ச்சு கூட இருக்காது. இது 6 இன்ச்சு 7 இன்ச்சு இருக்கும். அவ்வளவு நீளமான கம்பியை வச்சு அந்த தலையில அது உள்ள போக வேண்டித்தான் கோலை வச்சு அடிக்கிறது, குச்சி வச்சு அடிக்கிறது. அந்த குச்சி வச்சு அந்த அந்த முள்ள என்ன ஆகும், தலை மண்டாக்குள்ள உள்ள இறங்கும். நீங்க நினைச்சு பாருங்க, நம்மள ஒரு சின்ன முள்ளு குத்துனாலே நம்ம என்ன கதறோம். முள் முடியை சுத்தி கட்டி வச்சு அவரை தடியில அடிச்சு, அது மட்டுமல்ல அவரை என்ன செய்கிறாங்க பாருங்க, கோலிலே அடித்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை பரியாசம் கேலியும் கிண்டலும் பண்றார். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு முழு உலகத்திலேயும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு இப்படித்தான் எல்லா இடங்களிலேயும் உங்களை பரியாசம் பண்றது, கேலி பண்றது, கிண்டல் பண்றது, உங்களை அருவருப்பாக பேசுகிறது, உங்களை அசிங்கப்படுத்துகிற காரியம், அது அன்றைக்கு இருந்த அதே பிசாசனுடைய ஆவி இன்றைக்கும் இருந்து கொண்டு அது ஜனங்களை தேவனிடத்தில் நீங்கள் சேரக்கூடாதபடி, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்கே உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி உங்களை வேறு பிரித்தி காட்டக்கூடாது என்று சொல்லுகிற அது தந்திரம். அது ஐயோ என்னப்பா உங்களை இப்படியெல்லாம் அடி வாங்கணுமா, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுத்தான் நான் ஆண்டவருடைய மகன் நான் நிரூபிக்கணுமா அப்படின்னு தான் நிறைய பேர் பின்வாங்கி போறாங்க. அநேகர் பின்வாங்கிறதுக்கு என்ன காரணம்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு. நீங்க பாடுபடல, நீங்க உபத்திரவப்படலைன்னா உங்களுக்கு பலன் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில ஏன் அதை செய்ய தேவன் அனுமதிக்கிறார் என்றால், இந்த பூமி என்ன செய்யப்பட்டது? மனிதனுடைய தவறினாலே, பாவத்திலே. ஏன் அந்த முள்முடியை சூட்டுறாங்கன்னு ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல. அங்க உங்களுக்கு தெரியும், 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல தேவன் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தப்போ இந்த பூமி முழுவதும் எப்படி இருந்தாமா தேவனுடைய பார்வையில? பார்வைக்கு சவுண்டா பேசுங்க, என்ன சத்தம் வரமாட்டேங்குது வாய் திறந்து?
எப்படி இருந்தது? நன்றாய் இருந்தது. அது சொல்ற காசு கொடுக்கணுமா? எப்படி இருந்தது? நன்றாய் இருந்தது. அப்ப பார்க்கிறப்ப நன்றாய் இருந்த அந்த பூமி இப்ப மனிதன் செய்த அந்த பாவத்தினால அது என்ன ஆகி போச்சாமா? 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரத்துல வாசிங்க. 3ஆம் அதிகாரத்துல 17 18 வாசிங்க. பின்பு அவர் ம். ஆதாமை நோக்கி, ம். நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து ம். புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாய். ம். புசித்தபடியினாலே ம். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ம். வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். ம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் ம். முளைப்பிக்கும். ம். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். பாருங்க, முள்ளு எப்பத்தான் முளைக்குது? முள்ளு எப்ப முளைக்குது? சாபம் வந்த பிறகு. முள்ளு எப்ப உரைக்குது? சாபம் வந்த பிறகு. அதற்கு முன்னால என்னவில்ல? முள்ளு இல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு மனிதனுக்குள்ளாக எப்போ அந்த பாவ எண்ணங்கள், பாவ சிந்தனைகள் வருகிறதோ அங்க என்ன வருகிறது? சாபம் வருகிறது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னா, என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டுள்ளது. அது வியாதி. அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள என்ன அப்படின்னு நீங்க பாக்குறப்போ ஆஹ் சரித்திரவாளர்கள் சொல்றாங்க, அவனுக்கு முதுகு கூன் முதுகாம். ஏன் அப்படி முதுகு கூன் ஆகுச்சுன்னா, அங்கே அவன் நடக்கிற இடம், போற இடத்துல அவனை போட்டு துன்புறுத்தின காரியங்கள், அவனை அடித்து அவனை நொறுக்கி. நீங்க கவனிச்சீர்களானா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியத்தை நீங்க வாசிக்கிறப்போ, நான் நிர்வாணியா இருந்தேன். எப்படி இருந்தேன்? நிர்வாணியா இருந்தேன். புசிக்கிறக்கில்ல, குடிக்கிறக்கில்ல. கடல் பிரயாணத்துல எத்தனையோ நாள் நான் எத்தனையோ அலைகள்ல அடிச்சு தூக்கி என்னைய வீசிருச்சு, பெருங்காற்று வீசி என்னை கரை சேர்த்து. இப்படி எத்தனையோ பாடுபட்டு அவர் ஒவ்வொரு இடத்துலக்கும் போய் அங்கே தேவனுடைய வார்த்தையை அவர் என்ன செய்தார்? பிரசங்கித்து வந்தார். அப்ப இந்த பாடுகள், கஷ்டங்களுக்கு அங்கே தேவன் என்ன செய்தார்? இந்த முள்ளையும் இந்த சாபத்தையும் எடுத்து போடும்படிதான் அவர் அந்த சிலுவையில் அதை தாங்கி கொண்டு வந்தார். அதனாலதான் அங்க நீங்க வாசிக்கிறப்ப பாருங்க, அவர் மேல என்ன செய்யறாங்க? முள்ளு வச்சு அடிச்சு, பிறகு அந்த கோலிலே அடித்து அவர் மேலே துப்பி. யார் யாரெல்லாம் துப்புனாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அங்க நீங்க வாசிங்க மார்க்குல நீங்க வாசித்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்துல அங்கே துப்பி அடிச்சது யார் யார் என்று நீங்க பாருங்க. மார்க்கு 14:65 வாசிங்க. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும். பாருங்க, அங்க நின்னுட்டு இருந்த ஆட்கள் எல்லாமே துப்புறாங்க. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும், அவருடைய முகத்தை மூடவும், அவரை குட்டவும். முகத்தை மூடி கொட்டுறது. ஞான திருஷ்டியினாலே. யாரு பாருங்க, அது ஏன் அப்படி பண்ணாங்களாமா? ஞான திருஷ்டியிலே நீ பார்த்து சொல்லு. என்ன அதான் உனத்த எல்லாமே தெரியுமல்ல, யார் குட்டுனது நீ சொல்லுப்பா. ஆண்டவர் முன்னாடி எப்படி பரியாசம் பண்றாங்க பாருங்க. பாருங்க, இப்ப தேவனை எவ்வளவு தூரம் அவர்கள் பாடுபடுத்தினாங்க பாருங்க. அந்த சிலுவை மரணம் என்பது நம்ம நினைக்கலாம், என்ன அவரை பிடிச்சு கொண்டு போய் அப்படி மேல தூக்கி வச்சு அடிச்சுட்டாங்க. ஆனால் அதற்கு இடையிலே நடந்த காரியங்கள் எல்லாம் மிக மிக அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு மனிதனையும் அது சிந்திக்க வைக்கிற காரியம். அதனாலதான் சிலுவையை பார்க்கிறப்பவே நமக்கு என்ன வரணும்? அது எனக்காக அவர் சுமந்த பாடுகள். அவர் எனக்காக அந்த பாடை ஏற்றுக்கொண்டார். நான் இந்த பூமியிலே என்னவா இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இந்த பூமியிலே தேவனுடைய மகன், நான் சாபம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதனாலதான் நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த பூமியில இருக்கிற சாபத்தை அவர் எடுத்துட்டார். ஆனாலும் இன்னைக்கு இந்த பூமியில சாபம் இருக்கு. ஏன் இருக்குன்னா, இது எதற்காக வைச்சிருக்காரு? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சந்ததிகள்
தேவனை விசுவாசிக்க வேண்டும்னு சொல்லி அங்கே தேவன் அதை அனுமதிக்கிறார். இந்த 2000 ஆண்டுகளா அவர் அனுமதிச்சு கொண்டே வருகிற நாட்களில் அங்க இஸ்ரவேலர்களுக்கு அவர் அதை கொடுக்க விரும்பினார். இஸ்ரவேலர்கள் என்ன செய்யல? அதை ஏற்றுக்கொள்ளல. இஸ்ரவேலர்கள் தேவனை என்ன செய்யல? அவரை அங்கீகரிக்கல. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய வீடுகளிலோ அவர்களுடைய தெருக்களிலோ அந்த கிராமங்களிலோ அவர்கள் அங்கீகரிக்கல. அவரை பிடித்து கல்லறியவும் அவரை கொலை செய்யவும் தான் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார். கடைசியில அவர்கள் கொலை செய்தார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைச்சார்களோ அதை சிலுவை மரணத்திலே செய்தார்கள். அதைத்தான் நீங்க வாசிக்கிறப்போ மத்தேயுல வாசிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 26ஆம் அதிகாரம் அங்கே அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. சாரி 27 25 வாசிங்க. 24 இருந்தே 23 இருந்தே வாசிக்கலாம். தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிற போதெல்லாம் அது அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் பாருங்க, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இவனுடைய இரத்த பலி, பாருங்க ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொல்லி சொன்னார்கள். அதனாலதான் என்ன செய்தார்கள்? பரபாசை விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார். வாரினால் அடித்து சிலுவையிலே அறையும்படி ஒப்பு கொடுக்கிறாங்க. பாருங்க, அங்க போர்ச்சேவகர்கள் நிறைந்த அந்த கூட்டம் அவரிடத்திலே வந்து அவரை துன்புறுத்துறாங்க, அவ்வளவு தூரம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு நீங்க வாசித்தீர்களானால் அங்கே 33ஆம் வசனத்தை வாசிங்க. 33, 34. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று பாருங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய உடையை கூட அவர்கள் என்ன செய்தாங்க? எடுத்துட்டாங்க. அப்போ அவர் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் நிர்வாணியாத்தான் தொங்கிட்டு இருக்கார். ஒரு முக்கால் நிர்வாணத்துல நிக்கிறாங்க. அவ்வளவு தூரம் அவரை என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவரை மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு பரியாச பொருளாக, மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு கேலியும் கிண்டலும், மற்றவங்க பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணி சிரிக்கிற மாதிரி. ஒருத்தனை அந்த அவனுடைய வஸ்திரத்தை பிடுங்கினா என்ன இருக்கும்? அவனுடைய வஸ்திரத்தை பிடுங்கினா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? அவனை அவமானப்படுத்துற கிடையாது. அப்ப பாருங்க, தேவனை எவ்வளவு தூரம் அவர்கள் அவமானப்படுத்துறாங்க பாருங்க. அது மட்டுமல்ல, பாருங்க அங்க 41 வாசிங்க. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும், இல்ல 40ல இருந்து வாசிக்கலாம், 39ல இருந்து வாசிங்க. அந்த வழியாய் நடந்து பாருங்க, அந்த ரோட்ல இவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தது பிரதான ஆசாரியர்கள், சேவகர்கள், அங்கிருந்த அரண்மனையில வேலை செய்த இவர்கள் தான் இத்தனை நேரம் கேலியும் கிண்டலும் பரியாசம் செய்தார்கள். இப்ப இவரை நடு இதுல கொண்டு வந்துட்டாங்க, பப்ளிக் முன்னாடி கொண்டு வந்து சிலுவையில அரைஞ்சாச்சு. இப்போ அந்த இவரை நடு இதுல அந்த கல்வாரி மலையில தொங்குறக்க அந்த வழியா போறவங்க வர்றவங்க எல்லாம் பார்த்து என்ன சொல்லிட்டு போறாங்க பாருங்க, அந்த வழியாய்
நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, 3 நாளைக்குள்ள கட்டுறேன்னு சொன்னேன். உன்னை நீயே ரட்சித்துக்கொள். உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய பாருங்க குமாரனானால். பாருங்க 3 காரியம் சொல்றாங்க. உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. அதான் பிசாசனுடைய தந்திரம். ஏனென்றால் அவர் மரிச்சா என்ன ஆயிரும்? பிசாசுக்கு மரணம் வந்தாச்சு. மரணத்தின் அதிபதியை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயம் கொண்டார். அப்ப மரிக்க கூடாதுன்னு பிசாசு தெரிஞ்சிருச்சு. ஓ, இவரு மரிக்க போறாரு, இவர் மரிச்சுட்டாருன்னா நான் மரிச்சிருவேன் அப்படிங்கிறது. அதனாலதான் என்ன சொன்னா, நீ தேவகுமாரன் நீ சொல்ற இல்ல, அது உண்மையான நீ நிரூபி, இறங்கி வா. நீ புரியுதா உங்களுக்கு? நீ தேவனுடைய குமாரன்னு நீ சொன்னீங்கன்னா அப்ப அதை நிரூபிக்கணும்னா என்ன பண்ணுறீங்க? நிரூபிக்கிறதுக்கு நீ கீழே இறங்கி வா, நீ மரிக்காத. பிசாசு எப்படிப்பட்ட தந்திரசாலி பாருங்க. அதான் அது மட்டுமல்ல, அவரை தூஷித்தார்கள். அப்படியே இது ஜனங்கள் செய்யறாங்க. அடுத்தது யாரு? பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள இவனுக்கு திராணி இல்லை. அவனுக்கு தெம்பில்லப்பா, திராணி இல்லப்பாங்கிறாங்களே, கேலியும் கிண்டலும் பண்றது. அவனுக்கு என்ன இல்ல? தெம்பு கிடையாது, திராணி இல்லை, சக்தி இல்லை. அப்போ அவருக்கு நம்ம சொல்றோம் ஒரு வல்லமை மிக்கவர், அதிசயமானவர், அப்படி இப்படிங்கிறோம். அப்ப அதை பிசாசு எவ்வளவு தூரம் வேதபாரகருடைய வாயிலும் பரிசேயருடைய வாயிலும் அங்க இருக்கிற மூப்பர்களுடைய வாயிலும் வந்து அதை எவ்வளவு தூரம் அங்கே அவரை அருவருக்கத்தக்கதாக, அவரை பரியாசம் பண்ணத்தக்கதாக அவருடைய வாய்கள் திறக்குதுன்னு பாருங்க. மற்றவர்களை ரட்சித்துக் கொள்ளால் தன்னை ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. அது மட்டுமல்ல, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுதே சிலுவையிலிருந்து இறங்கட்டும். இதையும் யார் சொல்றா? பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பர்களும் சொல்லிக் கொள்வாங்க. ஜனங்களும் சொல்றாங்க, அங்க இருக்கிற இவர்களும் சொல்றாங்க. பாருங்க, அப்பொழுது இவனை தான் நாங்க நம்புவோம். நீ இறங்கி வந்தீங்கன்னா நான் உங்களை நம்புவோம். ஆனா அவர் அதுக்காக வந்தாரு. அவர் மரிக்க வேண்டும். அவர் வந்ததே எதற்காக? அவர் வந்ததே மரிக்கிறதுக்கு தான் இந்த பூமியில வந்தது. அவர் வந்த நோக்கமே எதற்காக? அவர் மரிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்க வாசிக்கிறப்ப ஏசாயா 53:5 53ஆம் அதிகாரம் ஏசாயா 53 முழுசும் சுமார் 700 வருடங்களுக்கு முன்பாகவே, எவ்வளவு வருடங்கள்? 700 வருஷங்களுக்கு முன்பாகவே அவர் எப்படி மரிக்க வேண்டும் அங்கு சொல்லப்பட்டாச்சு. அதை நிறைவேற்ற வேண்டும். அது தேவனுடைய வார்த்தை. அது அந்த வார்த்தை நிறைவேற்றத்தான் அவர் அந்த சிலுவையில வந்து வாசிங்க 1ஆம் வசனத்தில் இருந்து. ஏசாயா சொல்றார், நாங்க சொல்றத கேள்விப்பட்டவன் யாரு? பாருங்க, அவருடைய புயம், அவருடைய அந்த பலன், அவருடைய சக்தி யாருக்கு வெளிப்படுது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை. பாருங்க, இப்ப அவருக்கு என்ன இல்ல, அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லுது உன்னத பாடல்கள்ல. அவர் அழகானவர். அவர் எப்படிப்பட்டவரு? அவர் அழகானவர், அவர் அருமையானவர்னு உன்னத பாடல்கள்ல சொல்லுது. ஆனா இங்க அது சிலுவையை குறிச்சு பேசுற இடம். சிலுவையில் அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாராமா? அவருக்கு அழகும் இல்லை. ஏன் அழகு இல்ல? முகமெல்லாம் ரத்தம், உடல் எல்லாம் சவுக்கடி, குச்சியிலடி. பிறகு என்னது? அங்கே அவரை எவ்வளவு தூரம் துன்புறுத்த முடியுமோ அவரை துன்புறுத்தி, அவருடைய முகம் முழுவதும் ரத்தம், சரீரத்துல இருக்கிற எல்லா ரத்தமும் வடிந்து போகிற அளவுக்கு அவரை அங்க துன்பப்படுத்தி இருக்கிறாங்க. பாருங்க, அதனாலதான் அங்க அவருக்கு என்ன இல்லை? அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கிறப்போ எப்படி இருக்காமா? நீங்க விரும்பத்தக்க ரூபமே இல்லையாம். ஒரு மனுஷன் அவன் எதற்கு பாக்குறாங்க? அவன் எப்படி இருக்கிறான்? ஒரு இடத்துல நிக்கிறப்போ இவர் இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, இப்படி வரணும்னு சொல்லி விரும்புவான். அப்ப அந்த இடத்துல அவரை பார்க்கிறப்போ அவருடைய ரூபம் விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை.
அங்க எத்தனை காரியம் இருக்குன்னு வாசிங்க. அதெல்லாம் தனித்தனியா நீங்க எடுத்து அதைத்தான் வேதத்தை தியானிக்கிறது. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனம்? அப்ப ஏன் அவருக்கு அந்த ரூபம் இல்லை? அவர் அழகான ஒன்னு சொல்லியிருக்கு, அருமையான ஒன்னு சொல்லியிருக்கு. ஏன் அவருக்கு அந்த 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 கோலம்? அப்ப அது யாருக்காக அவர் அப்படி செய்ய வேண்டும்? வாசிங்க, இன்னும் சொல்லுது, அவர் அசட்டை பண்றார். அதான் அசட்டை பண்றது, அவர் இன்சல்ட் பண்றது. அவர் என்ன செய்யறது? அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவரை புறக்கணித்தார்கள். அடுத்தது, அவருக்குள்ள அந்த துக்கம் இருக்கு. எதற்கு துக்கம்? இதுக்காக அவர் துக்கப்படல. ஐயோ மறிக்கிறோமே, ஐயோ எனக்கு என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தம் போச்சேன்னு அவர் துக்கப்படல. இந்த ஜனங்கள் என்னை என்ன செய்யல, அறியாமல் இருக்கிறார்கள். அதனாலதான் அவர் சொன்னாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று. அதான் அவர் சொன்ன முதல் வார்த்தை, சிலுவையில சொன்ன முதல் வார்த்தை என்னது? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார். அப்ப பாருங்க, அவருக்குள்ள அந்த துக்கம் தான் இருந்தது. அடுத்தது வாசிங்க, பாடு அனுபவிக்கிறார். இதுதான் அந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டோம். வாசிப்போம். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். பாருங்க, அதை பார்க்க முடியல நம்மள. நமக்கு இன்னைக்கு அதை நீங்க ஒரு நிமிஷம் கற்பனை செய்தாலே நம்மளால என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியாது. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒருவரை நம்ம கண்ணு முன்னாடி அப்படி கொடூரம் பண்ண எப்படி இருக்கும்? நம்முடைய தகப்பனையோ, நம்முடைய தாயையோ, அல்லது நம்முடைய சகோதரனையோ நம்ம கண்ணு முன்னாடி அப்படி ஒருத்தரை நிக்க வச்சு அடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? சகிக்க முடியுமா நம்மளால? இப்ப நம்ம மனமெல்லாம் எப்படி உடைஞ்சு போற அளவுக்கு நமக்கே என்ன ஆகு? நம்ம மறிச்சா போது, இதை பாக்குற அளவுக்கு எனக்கு என்ன வேண்டாம், ஐயோ என்னை ஆண்டவரே என்னை எடுத்துக்குங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அது அவ்வளவு கொடூரமான செயல். பாருங்க, அடுத்தது பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். பாருங்க, அவரை எண்ணவே இல்லை ஜனங்கள். அவரை தேவனாக கூட அவங்க எண்ணல. அடுத்தது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. பாருங்க, உண்மையாகவே அது பாடு. ஏதோ சினிமாவில நம்ம பார்க்கறதல்ல, அல்லது ஏதோ ஒரு கதை புஸ்தகத்தில் எழுதுனதல்ல, இது ஏதோ எங்கேயோ யாருக்கோ நடந்ததல்ல. யாருக்கு நடந்தது? இந்த வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய தேவனுக்கு நடந்தது. யாருக்கு நடந்தது? நம்முடைய தேவனுக்கு. நாம் அப்பாவே பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த தேவனுக்கு நடந்தது. அதனாலதான் தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. இப்ப நம்ம யாரு? அவருடைய ரத்தத்திலே சம்பாதிக்கப்பட்ட சபை நம்ம. அதனாலதான் நம்ம என்ன சொல்லுகிறோம்? இந்த உலகமே எனக்கு வேண்டாம், எனக்கு உலகம் வேண்டாம். ஏன்னா இது எப்படிப்பட்டது? கேலி பேசும், கிண்டல் பேசும், பரியாசம் பேசும், உங்களை அசிங்கப்படுத்தும், உங்களை எந்த அளவுக்கு அருவருக்க செய்ய வேண்டுமோ அதை எல்லாமே செய்யும் இந்த பூமி. ஏனென்றால் அது அவன் செய்கிற தந்தம். எப்படியாகிலும் உங்களுடைய ஆத்மாவை பிடுங்கி நரகத்திலே கொண்டு போறதுதான் அவனுடைய வேலை. தேவன் உங்களுடைய ஆத்மாக்களை எங்க கொண்டு போக விரும்பினாரு? தேவன் இருக்கிற இடத்துல கொண்டு போக விரும்பினார். அங்கதான் உங்களுக்கு சமாதானம் இருக்கு, அங்கதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு, அங்கதான் உங்களுக்கு நிம்மதி இருக்கு, அங்கதான் சந்தோஷம் இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் அவர் இதை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் அங்க சொல்லுது பாருங்க, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்மளுக்கு அந்த இப்ப இருக்கிற அந்த துக்கத்தை அவர் சுமந்துட்டார். அந்த துக்கத்தை நம்ம நினைச்சு பார்க்க முடியலன்னு சொல்றோமே, அந்த துக்கத்தை அவருமே ஏற்றுக்கொண்டார். அடுத்தது, நாமோ தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு. இப்போ இது யார சொல்லுது பாருங்க, இங்க அவங்க நினைச்சுக்கிறாங்க, இல்ல இவரு தேவனை தன்னை சமமாக்கினதுனாலதான் நாங்க அவர் அடிச்சு கொண்டோம். கவனமா கேளுங்க. அவர்கள் நினைத்தது என்னது? இவர் ஒரு சாதாரண மனிதன். இவர் யாரு? ஒரு மரியாளுக்கு பிறந்தது. அதுவும் எப்படி பிறந்தாரு? திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பமான. பிறப்பு எப்படிப்பட்டது? திருமணத்துக்கு முன்னால கர்ப்பமான. அவங்க அடிச்ச காரணமே பாருங்க, நிறைய காரணம் இருக்கு. அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா எதை செய்வீங்கன்னு யோசிக்கணும். அவள் மரியாள் எப்படி இருந்தா? யாக்கோபுக்கு நியமிக்கப்படும் முன்பே, யாக்கோபுக்கு
நியமிக்கப்படும் முன்பே மரியாள் என்ன ஆகிறா? பரிசுத்தாவியினாலே கர்ப்பவதி ஆகிறா. அப்ப அதை நினைக்கிறப்ப அந்த ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? கண்டிப்பா உள்ளூர்காரல் யாரு இருந்தா, நம்மளாக இருந்தா என்ன நினைப்போம்? ஆமா, அது தப்பு தானே, அது தவறு தானே. மனுஷனுடைய பார்வையில் அது எப்படித்தான் தெரியும்? மனுஷ பார்வையில் அது தவறு. ஆனா தேவன் அதை ஒரு நோக்கத்துக்காக செய்தார். ஏன் அங்கே கன்னி வயிற்றுல பிறக்க வேண்டும்? ஏன் அவர் கன்னி வயிற்றுல பிறக்கணும்? அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். அப்ப ஒரு மனிதன் இந்த பூமியில பிறக்க வேண்டுமானால் ஆணும் பெண்ணும் இல்லாமல் பிறக்க முடியாது. ஆனால் அவருடைய பிறப்பு தனக்கென்று ஒரு சரீரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஆமென். அதான் தேவன். தனக்கென்று ஒரு சரீரத்தை உண்டு பண்ணிக்கணும். இன்னைக்கு உலகத்துல பிரஜாதிகள் அவங்க தன்னுடைய இதை பற்றி நிறைய காரியங்களை பேசுவாங்க. உங்களுக்கு தெரியும், நான் அதை பற்றி பேச விரும்பல. இது எப்படி பிறந்தது, அது அப்படி பிறந்தது, அப்படி இப்படின்னு. ஆனா நம்முடைய தேவனுடைய பிறப்பு எப்படிப்பட்டது? ஒரு பரிசுத்தமுள்ள பிறப்பு. அவர் தனக்கென்று சரீரத்தை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். எனக்கென்று ஒரு சரீரத்தை நான் ஆயத்தப்படுத்தி, அந்த சரீரத்துல வந்து அது உங்களுக்காக மரிக்கிற சரீரம். ஆமென். அதுதான் அந்த சரீரம். அது வாசிப்போம். தேவனால் அடிபட்டு பாருங்க, அவர் தேவனாலதான் அடிக்கப்படுறாரு. தேவன் எங்களை அனுமதிச்சிருக்காரு அவர் அடிக்கிறதுக்கு. ஏன்னா அவர் தன்னை யாருன்ட்டாரு? தன்னை யாருன்ட்டாரு? நீ யூதருடைய ராஜாவா? ஆமா. நீ மேசியாவா? ஆமாங்கிறார். நீ கிறிஸ்துவா? நான் ஆமாங்கிறார். ஆனா அவங்களால அதை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதான் அது. பாருங்க அடுத்தது, பாருங்க, அவர் சிறுமைப்பட்டவர் இல்ல, அதுக்கு அவர் தகுதியே இல்ல. அவர் ஒரு சின்ன ஆளப்பா, அவர் ஒரு சிறுமைப்பட்டவர். நம்முடைய மீறுதல் பாருங்க, அவர் ஏன் மரித்தார் என்றால் நம்முடைய மீறுதல் நிமித்தமும் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நம்ம எல்லோருடைய அக்கிரமங்கள், அன்றைக்கு இருந்தவங்களும் இன்றைக்கு இருக்கிறோம் இனிமேல் பிறக்க போறவங்களுடைய எல்லோருடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை பாருங்க, அங்க எதற்காக? நமக்கு சமாதானம் வேண்டும். இந்த பூமியில ஜனங்கள் இன்னைக்கு அதான் இல்ல. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல சமாதானம் இருக்கு? ஆனால் தேவனை உண்மையாய் தொழுது கொள்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் சமாதானம் இருக்கு. அதனாலதான் இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக பிரகாரமான அல்ல, உலகம் கொடுக்கிறதல்ல, மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அப்போ தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். அதான் கிறிஸ்து எனக்குள் இருக்கார். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரு. இப்போ எப்படி இருக்காரு? சுத்தாவியா இருக்காரு. இப்ப எனக்குள்ள எப்படி இருக்காரு? சமாதானத்தோடு. நான் நித்திரை செய்வேன். ஏனென்றால் கர்த்தர் ஒருவரே என்னை பாதுகாப்பாருங்கிறார். சங்கீதக்காரன் சொல்றார், நான் சமாதானத்தோட நித்திரை செய்வேன். அப்ப நம்ம சமாதானத்தோடு தூங்குறதுக்கு யார் கிருபை செய்கிறார்? தேவன் கிருபை செய்கிறார். எப்படி கிருபை செய்கிறார்? நம்மை அவருடைய பரிசுத்தாவி நமக்குள் இருக்கிறதுனால, பரிசுத்தாவினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். வாசிப்போம், சீக்கிரம் வாசிப்போம். சமாதானத்தை ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து, பாருங்க, நாம் எல்லாம் வழி தப்பிட்டு இருந்தோம். அவனவன் தன் வழியிலே போனோம். நம்ம தன் வழியிலே போய்கொண்டிருந்தோம். அதான் இன்னைக்கு உலகம் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அவர் என்ன செய்தார்? அவர் ஒரு மேய்ப்பனாக வந்து, நானே வாசல், நானே வழி, என்னிடத்தில் வந்தா நான் உங்களுக்கு என்ன தருவேன்? நித்திய ஜீவனை தருவேன். நான் உங்களுக்கு ஜீவ அப்பத்தை தருவேன், ஜீவ தண்ணீரை தருவேன்னு சொன்னார். அதான் தேவன். அவன் அந்த வார்த்தையை கேட்டு வந்தவங்க தான் யாரு? நம்மை போல இன்றைக்கு இருக்கிற விசுவாசி. இதை கேட்டு இன்னைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்க தான் யாரு? தேவனை பற்றி அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இன்னைக்கு எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு இந்த செய்தி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு புனித வெள்ளிங்கிறாங்க. இன்னைக்கு புறமதஸ்தர்களும் நமக்கு வாழ்த்து சொல்றாங்க, புனித வெள்ளி வாழ்த்துக்கள்ங்கிறாங்க. ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் அவங்களுக்கு தெரியல. ஏனென்றால் அவங்க அது மேல என்ன செய்ய விரும்பல, நாட்டம் செய்ய விரும்பல. அது ஏன் என்று தெரிந்து கொள்ள விரும்பல. தெரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு என்ன இல்லை, மனமொத்து வருவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு என்று சடங்காச்சாரம், அவர்களுக்கு என்று ஒரு சமுதாயம், அவர்களுக்கு என்று ஒரு கொள்கைகள், கோட்பாடுகள். மற்றவர்கள் நம்மை பரியாசம் செய்து விடுவார்களோ, மற்றவர்கள் நம்மை கேலி பண்ணிடுவாங்களோ,
போய் இதுல போயிட்டியா நீ? இன்னைக்கு அப்படிதான் பேசுறான். ஓ நீ இப்படி ஆயிட்டியா? சொல்றதே எப்படி? என்னமோ அவன் உயிரோட செத்து போனவனாட்ட பேசுவான். நீயும் இப்படி ஆயிட்டியா? ஓ நீயும் அல்லேலூயா கோஷ்டியா? நீயும் கைதட்டுற கோஷ்டியா? இன்னும் ஒரு சிலர் கேவலமா பேசுற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. அது என்னது? அன்னைக்கு சிலுவையில அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி பேசின அதே ஆவி இன்றைக்கும் இவர்கள் வாயிலிருந்து அதை பேச வைக்கிறது. அது ஏனென்றால் உங்களை அவமானப்படுத்தும்படிதான். உங்களை எப்படியாகலும் நீங்க தேவனுக்குள்ள போகக்கூடாது, எப்படியாகலும் நீங்க தேவனுடைய பிள்ளையா அந்த பூமியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை தேவ சமூகத்திலிருந்து பிரித்தெடுக்கிறதுக்கான தந்திரம் தான். அதனாலதான் நம்ம இப்ப நம்ம இந்த காரியத்தை வாசித்து நம்ம சீக்கிரம் முடிப்போம். பேதுரு சொல்றாரு, அதைத்தான் நம்ம இப்ப வாசித்தோம். பேதுரு என்ன சொன்னாரு பாருங்க, வாசிங்க அதை இன்னொரு முறை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்துல, சென்ற நாட்களிலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், அப்பொழுது நாம் காம விகாரத்துக்கும் இச்சைகளை நடப்பித்து மதுபானம், களியாட்டு, வெறியாட்டு, அருவருப்பான ஆராதனை செய்து கொண்டோம். இதெல்லாம் அன்னைக்கு நம்ம செய்துட்டு இருந்தோம். நம்முடைய முன்னோர்கள் செய்தார்கள். நம்முடைய தாய் தகப்பன் முன்னோர்களுடைய முன்னோர்கள், முப்பாட்டன், பாட்டனோட பாட்டன், பூட்டன், இவங்கெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. தேவன் நம்மை இத்தனாவது சந்ததியில இவன் பிறப்பான் என்று, இவன் இன்னான் பிறப்பான் என்று தேவன் முன்குறிச்சு இன்னைக்கு நம்ம அதிலிருந்து நம்மளை பிரிச்செடுத்திருக்கார். அதான் என்னது? பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட போதும். அங்க பாருங்க, துன்மார்க்கமான உலையிலே விழாமல் இருக்கிறது. இப்போ இவங்க பாருங்க, மற்றவர்கள் நீங்க இன்னைக்கு அவங்கள போல நீங்க அந்த உலையில விழாமல் இருக்கிறதை அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. பட்டு உங்களை என்ன செய்கிறாங்களாமா? அதான் நடக்கிறது. நீங்க அதுல விழாமல் இருக்கிறத பார்த்துட்டு உங்களை பார்த்து என்ன செய்யறாங்க? தூஷிக்கிறது. நீங்க அவங்கள மாதிரி என்ன செய்யறது இல்ல, டெய்லியும் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதோ, ஸ்மோக் பண்றதோ, அல்லது பொய் பேசி திரியறதோ, அல்லது அந்த களியாட்டத்துக்கு போறதோ, அதை பண்றதோ இதை பண்றதோ நம்ம செய்வதில்லை. ஏனென்றால் அது என்னது? நம்மை என்ன செய்து போடும்? அது நம்மை அழித்து போடும். அது ஒரு அவமான சின்னம், அது அவமானமான செயல், அது ஒரு பரிசுத்த நடவடிக்கையே அல்ல. அது உங்களை என்ன செய்யாது? அதற்குள்ள போனவங்க ஒரு குடும்பமும் இன்னைக்கு நிம்மதி இல்லாமத்தான் இருக்கிறாங்க. களியாட்டம், வெறியாட்டம், குடி, போதைப் பொருட்கள் அல்லது காம விகாரத்துல போன எந்த ஒரு குடும்பமாவது நல்லா இருக்கா? எந்த குடும்பமும் இல்ல. அதனாலதான் எல்லாருமே இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க? பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்பத்துல வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லி அவங்களே பிரச்சனைகளை தங்களுக்குள்ளாக பேசி அங்கே அருவருப்பும் அக்கிரமும் செய்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அதனாலதான் பாருங்க, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பு பண்ண ஆயத்தமா இருக்கு, அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். அது மட்டுமல்ல பாருங்க, தேவனுக்கு முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படி. இப்ப நம்ம யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக நம்ம ஆவியிலே பிழைக்கும்படி அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்ப இந்த 2000 வருஷமா இந்த முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் சென்று கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிட்டு இருக்கு. ஆகையால நீங்க என்னவாக இருக்க வேண்டுமாமா? தெளிந்தவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருந்து, அது மட்டுமல்ல எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இன்னைக்கு இந்த அன்புதான் மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு காரணம் என்னது? வாசிங்க யோவான் 3:16. அதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த ஒரே காரணம். அதைத்தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. இயேசு எதற்கு வந்தாராமா? வாசிங்க யோவான் 3:16. பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்து இவ்வளவாய் உலகத்தில். அப்ப நம்ம கெட்டு போகாமல் இருக்கும், நம்ம அழிந்து போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தேவன் நமக்கு என்னத்தை கொடுத்தாரு? நித்திய ஜீவனை. நித்திய ஜீவன் யாருகிட்ட தான் இருக்கு? இயேசு கிறிஸ்து கிட்ட தான் இருக்கு, தேவன் கிட்ட தான் இருக்கு. அப்ப அந்த நித்திய ஜீவன் நமக்கு எப்படி வருதுன்னா அவருடைய ரத்தத்துல. அந்த சிலுவையை நீங்க எப்பெல்லாம் பாக்குறீங்களோ
அங்கே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் அது எனக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக, என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகனுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவர்களும் அதை விசுவாசித்து தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி அதையும் விசுவாசிக்க வேண்டும். நான் மட்டும் விசுவாசிச்சப்பட்டார், என்னுடைய மகன், என்னுடைய பேர பிள்ளைகள், அவர்கள் ஒவ்வொருவரும், எனக்கு பிறக்கிற ஒவ்வொருவரும் அதை விசுவாசிக்க வேண்டும். அதே போல இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் விசுவாசிக்க வேண்டும். அதான் விசுவாசம். அப்ப அந்த ஆத்மா கெட்டு போனா பரவாயில்லையா? என் பேர பிள்ளை கெட்டு போனா பரவாயில்லையா? அல்லது என்னுடைய யாரோ எனக்கு உறவினர்கள் கெட்டு போனா பரவாயில்லையான்னு நம்ம நினைக்க கூடாது. அப்போ ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம அதைத்தான் ஊக்கமா ஜெபிக்கிறோம். அதற்குத்தான் நம்ம இந்த பூமியில் என்னவா இருக்கிறோம்? சாட்சியாக இருக்கிறோம், பரிசுத்தமாக நடந்து கொள்கிறோம். மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை வெளிப்படுத்தத்தான் நம்ம என்னவாக இருக்கிறோம்? இந்த பூமியில சாட்சியாக இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்கிறோம். அதனாலதான் தேவன் நிறைய காரியங்களை நம்ம ஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சபைக்குள்ள நம்மளை ஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு ஆர்மியில வேலைக்கு சேரணும்னா அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு ஆர்மியில வேலைக்கு சேரணும்னு சும்மா போக முடியாது. அந்த டைமுக்கு நீங்க அங்க நிக்கணும். அதே மாதிரி குளிரிலையும் பணிகளையும் நீங்க கரெக்டா உங்க டியூட்டி பண்ணணும். அப்பதான் நீங்க ஒரு ஆர்மி ஆபீசரா இருக்க முடியும், ஒரு ஆர்மி சோல்ஜரா இருக்க முடியும். இல்லைன்னா உங்களை என்ன செஞ்சிருவாங்க? டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அப்ப அதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகளும் எப்படிப்பட்டவர்கள்? அந்த சரியான ஒழுங்கிலே வர வேண்டும், அந்த சரியான டிசிப்ளின்ல இருக்கும், அந்த சரியான அந்த டைம் ஷெட்யூல், அந்த சரியான நேரத்தில் ஜெபிப்பது. அங்கே தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? சபை கூடுதலை விட்டு விலகாமல் இருக்கிறது. அங்கே தசம பாகம், காணிக்கைகள், அங்கே ராபோஜன பந்திகள்ல கலந்து கொள்றதும், அது மட்டுமல்ல அங்க குடும்ப ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், இப்படி எல்லாவற்றிலும். அது மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் மற்றவர்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையா. அப்ப நீங்க நடக்கிற விதத்தை பார்த்தாலே மற்றவர்கள் உங்களை நீங்க ஒரு கிறிஸ்தவரான்னு கேட்க வேண்டும். நீங்க பேசுற பேச்சிலேயே, நீங்க செய்யற செயல்லையே அவர்கள் உங்களை அடையாளப்படுத்த வேண்டும். அதான் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். பார்த்தோன்னே ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆமா இவன் ஒரு குடிக்காரன், ஏன்னா அவன் கண் அப்படி இருக்கு, அல்லது அவன் ஸ்மோக் பண்ணானா அவன் ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அவன் அப்படின்பா. அவன் அந்த செய்யை வச்சு அவன் என்ன செய்யறாங்க? அடையாளம் காட்டுறாங்க. அதே மாதிரி யூனிஃபார்ம் போட்டாங்கன்னா போலீஸ், அல்லது அவங்க யூனிஃபார்ம் ஒவ்வொருத்தருக்கு ஏன் ட்ரெஸ் கோடு கொடுக்குறாங்கன்னா அது. அதே போல உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பார்க்கும் பொழுது நீங்க தேவனை பிரதிபலிக்க வேண்டுமா? அதான் வேதம் சொல்லுது, உங்களுடைய நடவடிக்கைகளாலே மற்றவர்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப நீங்க நடக்கிறது, பேசுறது, செய்கிறது சகலமும் எப்படி இருக்க வேண்டும்? அதைத்தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானிக்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை நம்ம தியானிச்சு தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோம். இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க பாருங்க. தேவன் இந்த பூமியிலே நமக்காக வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக அவர் மரித்து உயிர் தெழுந்து அவர் நம்மை இந்த பூமியில ஒரு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே உடைய சத்திய வார்த்தையை வாசிக்கும், தியானிக்கும், அதிலே சொல்லப்பட்ட மகத்துவமான காரியங்களை, மகிமையான காரியங்களை, உன்னதமான காரியங்களை நாங்கள் நினைத்து, ஆண்டவரே நீர் எதற்காக இந்த பூமியிலே வந்து நீர் எவ்விதமான பாடுகளை பட்டீர், நீர் எவ்விதமாய் நொறுக்கப்பட்டீர், எவ்விதமாக ஆண்டவரே நீர் இந்த பூமியிலே எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருப்பா, அந்த துக்கத்தை சுமந்திருப்பா, பாடுகளை ஏற்றுக்கொண்டிருப்பா. ஆண்டவரே அவர்கள் உண்மை காரி துப்பின பொழுதும், ஆண்டவரே உடைய தலையிலே ஆண்டவரே அந்த முள்ளை வைத்து அடித்த பொழுதும், உண்மை கன்னத்தாலே கோடையிலே அடித்த பொழுதும், ஆண்டவரே உடைய செவிகளிலும் கன்னங்களிலும், ஆண்டவரே உடைய கைகளிலே ஆணிகளை அறைந்த பொழுதும், ஆண்டவரே நீர் ஒன்றும் பேசாமல் இருந்தீர். எங்களுக்காக அவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருப்பா. அது மட்டுமல்ல, உம்மோடு கூட அறையப்பட்ட அந்த 2 கல்லறிலே ஒருவன் இன்றைக்கு ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று அவன் அறிக்கை செய்த பொழுது, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்று அந்த மரிக்கிற நேரத்திலும் கூட ஆண்டவரே அந்த பாவிக்கு அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தேன், அவன் மேல் அன்பு செலுத்தினீரப்பா. அதே போல ஆண்டவரே அன்றைக்கு இருந்த அந்த சீசர்களை பார்த்து ஆண்டவரே நீர் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி அந்த 7 காரியங்களை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னேன். ஆண்டவரே இதுவும் இன்னும் அநேக காரியங்களை சொல்லி தேவனை எங்களுக்காக நீர் மரித்து உயிர் தெழுந்தீரப்பா.
அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே உடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே, இது எப்படிப்பட்டதான ஒரு மகிமையான காரியம், எப்படிப்பட்டதான ஒரு பாடுகளை அனுபவித்தீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யும். உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். தொடர்ந்து உடைய இரக்கம், தயவு, கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் ஜெப சிந்தையிலே இருப்போம். தொடர்ந்து நாம் ஜெப சிந்தையிலே இருக்க